முத்தையா நடந்து போய்கிட்டு இருக்கப்ப கோவிந்தராஜு வலிப்புல துடிக்கிறாரு. முத்தையா அவர் வச்சுக்கிட்டு இருக்க தண்ணிய எடுத்து கோவிந்தராஜுக்கு கொடுக்கறாரு. கோவிந்தராஜு ரொம்ப நன்றின்னு முத்தையாவுக்கு சொல்றாரு. இது கோவிந்தராஜுக்கு ஞாபகம் வருது. முத்தையாவை பாக்குறப்ப என்ன தளர்ந்து போன மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு கோவிந்தராஜு சொல்றாரு. முத்தையா நடந்ததெல்லாம் கோவிந்தராஜு கிட்ட சொல்றாங்க. கோவிந்தராஜு இதை கேட்டுட்டு முத்தையா கிட்ட சொல்றாரு, 10 லட்சம் ரூபாய் பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். முத்தையா கேக்குறாரு, நிஜமாவா கோவிந்தராஜு? கோவிந்தராஜு சொல்றாரு, நீங்க கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் இங்க இருக்கு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்தையா நன்றின்னு சொல்றாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பஸ்ல வர்றாரு முத்தையா. இத ஒரு திருடன் பாத்துக்கிட்டே இருக்கான். முத்தையா கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போகணும்னு. முத்தையா அசந்த நேரமா பார்த்து அந்த திருடன் அந்த காசை எடுத்துட்டு ஓடுறான். இத கவனிச்ச முத்தையா கண்டக்டர் கிட்ட சொல்றாரு, அந்த பைய என் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறாயா, வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த திருடனும் முத்தையாவை திரும்பி பார்க்காம வேகமா ஓடுறான். நாளை சந்திப்போம்.